இது அழகா இருக்கலாம். இது வேற ஒருத்தரோடது. இதே மாதிரி ஒன்று செஞ்சுட்டு கொடுத்துடலான்னு வாங்கிட்டு வந்தேன். இது யார் உனக்கு கொடுத்தா? ஏன் கேக்குறா? சொல்லு, இது யார் உனக்கு கொடுத்தா? இது டீச்சரோடது. என் ஃப்ரெண்டை நான் லவ் பண்ணதுனால தான் இந்த ஆர்ட்லேயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அவளை எங்க அழ வச்சிருவோமோன்னு நான் ரொம்பவே பயந்துட்டேன். எங்க அப்பா எங்க அம்மா அழ வச்ச மாதிரி அவளை அழ வைக்க எனக்கு விருப்பமே இல்லை. அதனாலதான் இது நம்ப முடியல. 오늘 내게 안부를 묻네요. 난 그저 잘 지낸다 해줘. 그댄 정말 날 너무 모르죠. 그대 없이도 내가 괜찮을 것 같나요? 그대는 나 없이 괜찮아요. 당신 없는 세상이 너무도 힘들어서 숨쉬는 나를 원망해줘. 아직도 난 그대만이 부서지는 하루를 살아요. 그대 내게 해봐요. 이러는 게 나쁘는지 그대도 나처럼 하루가 아프고 또 아픈지 말해봐요. 그대와 난 이미 너무 늦었나요? 우리 다시 기회는 없나요? 난 아직 그댈 생각해요. 그댄 아마 알지도 모르죠. 너무 늦었나요? 우리 다시 기회는 없나요? 난 아직 그댈 생각해요. 그댄 아마 알지도 모르죠. ஹலோ, யார் பேசுறீங்க? நீங்க கால் பண்ண போன இங்க மைண்ட் விழுந்துட்டாங்க. நான் அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாவே முடிச்சுக்கிட்டு. என்னாச்சு? பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. நீ மயக்கம் போட்டு ரோட்ல விழுந்துட்ட. என்ன எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அதே நேரத்துல நான் உனக்கு ஃபோன் பண்ணதுனால உன்னை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிருக்கேன்ல. அப்ப நான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு நீ சொன்னது போய் தானே? நான் அப்படி நினைக்கவே இல்லை. சாரி சொல்ல போல இருக்கா? அப்படின்னா இனில இருந்து நான் சொல்றபடி நீ கேட்கணும்.
என்னோட தானே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொன்னேன். ஆனா உங்க அம்மாவை நினைச்சா நீ அவங்கள நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க ஊர்லயே இல்ல. இதை தவிர வேற ஏதாவது சாக்கு சொல்ல வேண்டியது இருக்கா? நீங்க இவ்ளோ தூரம் சொல்றதுனால நான் இங்க இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப தான் யோசிக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க அதுக்கு ஒத்துக்கணும். கண்டிஷனா? எனக்கு இங்க ஃப்ரீயா தங்க இஷ்டம் இல்ல. இந்த வீட்லயே ஏதாவது ஒரு வேலை செய்றேனே, அதை நீங்க ரெண்டா வச்சுக்கலாம். என்ன? நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா உன்னை கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்னது? நீங்க எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றீங்க? எதுக்காக கேக்குறேன்னா, ஜேசனுக்கு தான் இப்போ என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல. அதோட நான் இங்க இருக்கிற விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடலாம். நான் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனை வராது. பாத்தியா, உன் ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. இவ பேர் ஜான்சி. இன்னில இருந்து நம்ம கூட தான் இங்க தங்க போறா. இவ எனக்கு சிஸ்டர் மாதிரி. இந்த வீட்ல வேலை செய்யணும்னு ஆசைப்படுறா. சோ இவகிட்ட நல்லபடியா நடந்துக்கோங்க. ஹாய், என் பேர் ஜான்சி. ப்ளீஸ் என் கூட கோஆபரேட் பண்ணுங்க. வேலைக்கு ஜாயின் பண்ண முதல் நாளே இவ்ளோ பேசுறியா? ஆண்டி, இவளை நல்லபடியா கவனிச்சுக்கோங்க. அவளை நல்லபடியா கவனிச்சுக்கிறதுக்கு இது ஒண்ணு ஹோட்டல் இல்ல. இந்த வீட்ல வேலை செய்யறதுக்கு வந்த வேலைக்காரி. எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? பரவாயில்ல, எனக்கு ஹாட் ஒர்க் பண்றதுல ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் போல என்னையும் ட்ரீட் பண்ணலாம். வாய் கிழிய பேசினா மட்டும் பத்தாது. நல்லா கேட்டுக்கோ. ஒழுங்கா வேலை செய்யாதவங்கள பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுக்கு நீ தயாரா இருக்கியா? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம தலையாட்டுற. புரிஞ்சுதா புரியல? ஏதாவது சொல்லு. ஆமா, நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சுது. நான் ஒரு வேலை விஷயமா ஸ்டேட்ஸ்க்கு போறேன். நான் இல்லாம இருப்பேன்ல. என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. பேசுனது போதும். எதுக்காக வந்தியோ அந்த வேலையை மட்டும் முதல்ல செய். சரிங்க மிஸ். என்னை என்னன்னு கூப்பிட்ட நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன மிஸ்ன்னு கூப்பிடுவேன்? பின்ன எப்படி கூப்பிட சொல்றீங்க? இந்த பாரு, நீ இந்த வீட்ல வேலை செய்யற வேலைக்காரிங்கிறத மறந்துடாத. என்ன மேடம்னு கூப்பிடு. சரி மேடம். நாள் ஃபுல்லா அங்கே நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறியா? இந்த வீட்ல யாராவது ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண கூட எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன புரிஞ்சுதா? ஓகே. இந்த வீட்ல உன் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க. நீ செய்யற வேலை எனக்கு மட்டும் இல்ல, கண்டிப்பா அவங்களுக்கும் பிடிச்சிருக்கணும். அப்பதான் இந்த வீட்ல உனக்கு நிரந்தரமா வேலை கிடைக்கும். முதல்ல ஒரு ஷர்ட் ஒரு நிமிஷத்துல அயன் பண்ண கத்துக்க. விலை உயர்ந்த பெயிண்டிங்ஸை எப்படி சுத்தம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க. அப்புறம் ஒயின் பாட்டில்ஸ் எல்லாம் எப்படி பத்திரமா ஒழுங்கா அடக்கி வைக்கணும்னு கத்துக்க. சாம்பர்டின். நாம என்ன சாப்பாடு பரிமாறுறோங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேரு ஷ்ரிம்ப் கேப்பச்சியோ. ரொம்ப சுவையான டிஷ். ஷ்ரிம்ப் கேர்பேட்ச். மீட்டோட சேர்த்து ஆஸ்பெராகஸ் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆஸ்பெராகஸ். நல்லா பாயில் பண்ண டக் மீட்னா இந்த வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். டக். லஞ்ச் ரெடியா? சீக்கிரம். பசல் ஆயில், அப்புறம் அது லென்டில் பீன்ஸ். லென்டில் பீன்ஸ். ஓ மை காட். நீங்க இன்னும் உயிரோட இருக்கீங்க? ஆமா, அன்பார்ச்சுனேட்லி நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ரொம்ப நாளா பார்க்கலையே. எங்க போனீங்க? ஏதோ மெய்ட் அகாடமி நடத்துறத கேள்விப்பட்டனே.
இந்த வீட்டு நிலைமை சரியில்லைன்னு சொன்னாங்க. அத உடனே சரி பண்ணதான் நான் இங்க வந்திருக்கேன். என் அகாடமியை கவனிச்சுக்க என்னோட பையன் இருக்கான். அவன் அதை நல்லா பாத்துப்பான். ஆமா, திரும்ப வந்துட்டேன்னு பயப்படுறியா? இல்ல அப்படி இல்ல. யார் அந்த பொண்ணு? உங்க ஸ்டூடெண்டா? வேணும் சொல்றதுக்கு பயங்கரமா திணறிட்டு இருக்கா. அவ இந்த வீட்ல வேலை செய்யறதுக்கு வந்த புது வேலைக்காரி. நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். கொஞ்சம் திரும்ப. நைஸ் டு மீட் யூ சார். அவரை நல்லா பாத்துக்க. நைஸ் டு மீட் யூ சார். இன்னையில இருந்து புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கிற இந்த ஜான்சி தான் உன்னோட பர்சனல் மெய்டு. என்னது? பர்சனல் மெய்டா? நீங்க எவ்வளவு கஷ்டமான வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன். ஆனா ஜேசனுக்கு மட்டும் என்னால வேலை செய்ய முடியாது. ப்ளீஸ் ஜெய்சன், நான் சொன்னேன் இந்த வீட்ல உனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே அவருடைய பேரை சொல்லி கூப்பிட அனுமதி இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இந்த வீட்டுக்கு வெளியில வச்சுக்க. நீ அவருடைய வேலைக்காரிங்கிறத மறந்துடாத. இனிமே நீ அவரை சாருன்னு தான் கூப்பிடணும். ஓகே சரி. இருந்தாலும் பாருங்க, நீங்க என்ன அவரோட பர்சனல் மேடா வச்சிருக்க கூடாது. ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா கேட்டுக்க. இந்த வீட்ல யார் யாரு என்னென்ன வேலை செய்யணும்னு நான் தான் சொல்லுவேன். இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே கூடாது. இங்க இருந்து ஓடி போயிடலாமா? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணி சொல்லிருந்தேன்ல. அப்ப நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு நீ சொன்னது போய் தானே? 금잔디, 구준표 전용 금잔디는 응답하라. 구준표? 금잔디, 지금 당장 내 방으로 튀어온다, 시시. 야! 너 지금 뭐 하는 거야? 이게 진짜 구준표 전용 금잔디한테 명한다. 지금 당장 맛있는 라면을 끓여오도록. 구준표. 너 진짜 죽을래? 지금 누구한테 함부로 반말을 하고 대드는 겁니까? I'm really sorry, sir. 이제 됐냐? 어딜 가? 아 왜? 다 먹을 때까지 거기 앉아 있어. 지금 뭐 하자는 거야? 의자가 영 불편해서 실험 중이니까 시키는 대로 해. मुझे देखने दो। कितना आराम से सो। सॉरी मैम।
사랑에 이런 내만 전할 수 있다면 사랑해 그대 그만 가르쳐 준다면 난 모두 닮아갈게요. Love you, love you, love you 그대여. 금지한디. 향기 나네요. 그댈 스쳤던 바람이 지금 내 곁을 지나가나 봐요. 나의 가슴 속에 그대만을 비추는 햇살인가 봐요. 아픈 상처까지 감싸주는 걸요. Love you 그댈 떠올리며 이제 ஜேசன் ஒரு ப்ராப்ளம் அதோ ஹாசினி வந்துருக்கா. நான் இப்ப என்ன பண்றது சொல்லு. என்ன? சீக்கிரம் சொல்லு, என்ன பண்றதுன்னு சொல்லு. ஏன் குதிக்கிற இரு, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்ல. அந்த நேரத்தை வந்து கழுத்த இருக்கிற பாரு. இவளை யார் வர சொன்னது? நானே இங்க ஒளிச்சுக்கிறேன். ஹேய் நில்லு, அங்க வேண்டாம். டான்ஸே அங்கேயே ஒளிஞ்சுக்க போறேன். இங்க இருந்தா மட்டும் கண்டுபிடிக்க மாட்டாளா? பேசிட்டு இருக்காத, டோரை க்ளோஸ் பண்ணு. இது அவ்வளவு சேஃபான இடம் இல்ல. க்ளோஸ் பண்ணு. இங்கதான் இருக்கியா? ஏய் லூசு, உனக்கு தூக்கமே வராதா? அடுத்த ராத்திரில கூட வந்து தொலை பண்ணிட்டு இருக்க. நான் ஒன்றும் வெளியால் கிடையாது. என்னது? சரி, வந்த விஷயத்த சொல்றேன். ஃப்ரீயா இருக்கும்போது சாங் கேளுன்னு அடிக்கடி எங்க அப்பா சொல்வாரு. அப்பா அவர் எதுக்காக சொன்னாருன்னு புரியல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. ஏன்னா நான் காதலிக்கிறேன்ல. காதலாவது கத்திரிக்காயாவது. இப்ப எதுக்காக வந்தேன்னு சொல்ல. நைட் இங்கே இருக்க போறேன். என்ன? இந்த மூவியை தனியா பார்க்க முடியல. பேய் படம்ன்றதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதான் உன் கூட பார்க்க வந்தேன். வா. 이러면은 안 된 걸 알아. 거짓말이라 말하면 내 마음이 다시 돌아갈까. 눈물이 나 너무 미안해서 눈길을 못 주고 가슴 아파. 첫마디를 뭘로 해 생각하면 뚜뚜뚜뚜
뚜루뚜뚜뚜뚜 빠빠빠빠빠 그댄 자꾸 나를 나쁜 마음을 먹게 해 그대를 잊는 마음 내게는 좋은 맘 아니야 너무 나쁜 마음이야 나쁜 마음이야 나쁜 마음이야 우리 사랑 영원히 없어지지 않아 나쁜 마음을 먹게 해 그대를 잊는 마음 내게는 좋은 맘 아니야 너무 나쁜 마음이야 너무 나쁜 마음이야 너무 나쁜 마음이야 우리 사랑 지우는 건 너무 나쁜 마음이야 그댄 자꾸 나를 나쁜 마음을 먹게 해 그대를 잊는 마음 내게는 좋은 맘 아니야 너무 나쁜 마음이야 나쁜 마음이야 나쁜 마음이야 우리 사랑 영원히 없어지지 않아 나쁜 마음을 먹게 해 그대를 잊는 마음 내게는 좋은 맘 아니야 너무 나쁜 마음이야 너무 나쁜 마음이야 너무 나쁜 마음이야 우리 사랑 지우는 건 너무 나쁜 마음이야 வந்துட்டியா உனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் வா வந்து சாப்பிடு எனக்கு பசிக்கல ஒரு நிமிஷப்பா இந்தா இதையாவது எடுத்துக்கோ ஹாசினி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல. ஜான்சி எதுக்கு இப்படி பண்ண? எதுக்கு என்ன ஏமாத்துன? நான் உன்கிட்ட இவ்வளவு நம்பிக்கையா பழகுனேன். உன்னை ஒரு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தானே பாத்துக்கிட்டேன். என்னைய ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்தது? ஹாசினி ஆக்சுவலா ஐம் சாரி. கிட்ட சொல்லாம இருந்தது தப்புதான். உன் சாரி எல்லாம் யாருக்கு வேணும்? நீ எனக்கு ஏமாத்திட்ட. உன்னால என் வாழ்க்கையே நாசமா போச்சு. ஹாசினி ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் வந்து கொஞ்சம் வெளியில போக வேண்டியிருக்கு. அப்படியா? ஓகே பை. ஓகே பை.
ஹலோ, நைட் நல்லா தூங்குனீங்களா? இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்க? என்ன விஷயமா? அது ஒண்ணும் இல்ல. உங்க 2 பேரும் வெளியில கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். நம்ம 3 பேரும் ஒண்ணா போறதுனால கார்லயே போலாம். சரிமா, போலாம் 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 போலாம். இந்தாங்க. Thank you. இது உங்களுக்கு. வெல்கம். இந்தாங்க அங்கிள். சூடு ஆறதுக்குள்ள சாப்பிடுங்க. அம்மா தெர்மோமீட்டர் எங்க? உங்க டெம்பரேச்சர் நார்மலா தான் இருக்கு. இந்தாங்க காஃபி குடிங்க. நீங்க தெர்மோமீட்டர் எடுத்துங்க. இங்க பாருங்க, இங்க விளையாட கூடாது. இங்க இருந்து போயிடுங்க. வெளியில போய் விளையாடுங்க. ஜாஸ்தி. மிஸ்ஸஸ் லிண்டா, இந்தாங்க காஃபி எடுத்துங்க. குழந்தை கொஞ்சம் பாருங்க. ஒரு நிமிஷம். குடுங்க. தம்பி, ஒரு டீ கொண்டு வா. தம்பி, எனக்கு குடுப்பா. ஜோ, கேக்குறதெல்லாம் குடு. குடுப்பா. என்ன இந்த பையன் இப்படி தாங்க சீக்கிரம்? நீ தானே கேடும். வெக்கப்படுறேன் போல இருக்கு. ரொம்ப அழகா இருக்கப்பா. அழக்கூடாது. குடு. தம்பி, இன்னொரு டீ கொடுப்பா. டீ ஒண்ணு மாதிரி நல்லா இருக்குப்பா. வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். சரிம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நல்லா வைக்கப்பா. Thank you. சின்ன வயசுல நாம 2 பேரும் இங்க ஐடென்டிக் விளையாடி எதையாவது உடைச்சு வைப்போம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இந்த இடத்த க்ளீன் பண்ண 1 வாரம் ஆச்சு. கரெக்டா சொன்னேன். நாம 2 பேரும் பண்ற சேட்டையில நான் தான் எப்பவுமே அதிகமா அடி வாங்குவேன். நீ சேர்த்துக்கிற நீ தானே பண்ண. உன்னையும் சேர்த்துக்காம சேட்டை பண்றதுல நீ தானே ஃபர்ஸ்ட். ஒருவேளை நான் தான் பண்ணிருக்கணும். ஆண்டிக்கு இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கு. அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்க மாட்டியா? உன்னை பத்தி சொல்லவே இல்ல. நீ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னை பத்தி தெரிஞ்சுக்க உனக்கு அவ்வளவு ஆர்வமா? நீ அப்படி பண்ண? நான் என்ன பண்ண? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்னை விட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? எவ்வளவு வலிச்சதுன்னு உனக்கு தெரியுமா? கடைசி வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் சுவாசிக்கிற காற்றாதான் எப்பவுமே உன்னை நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. நான் உன்னை காற்றலையே. என்ன? நான் நீ சுவாசிக்கிற காற்றலையே. நான் உன்னை கடந்து போகும் தென்றல் மட்டும்தான். அதெல்லாம் உன்னோட வெறும் இல்லூஷன் மட்டும்தான். உன்னை விட நான் தான் உன் கூட கடைசி மூச்சு வரைக்கும் வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஆசைப்படுற மாதிரி வாழ்க்கையில எல்லாமே நடக்கிறது இல்ல. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கணும்.
நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அஜினி, எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. நம்ம அப்புறம் பேசலாம் அஜினி. யுவன், நீ இந்த மாதிரி ஒரு ஆளா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனஃப், அப்புறமா பேசலாம்னு சொன்னல. முடியாது. இது நான் இப்போ உன்கிட்ட பேசலனா அப்புறம் நான் உன்னை வாழ்க்கை முழுக்க ஒரு தோத்து போன ஆளாவே பார்க்க வேண்டியதா இருக்கும். நீ பேசுறது, பழகுறது எல்லாமே வெறும் நாடகம். நீ ஒரு கோழையும் கூட. என்ன சொன்ன? நீ அவ ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு தான் அப்படி பண்ணேன்னு சொன்னது எல்லாமே போய். உண்மை என்னன்னா, எங்க நீ ஹர்ட் ஆகிடுவியோன்னு தான் நீ பயந்த. அவ உன்னை விட்டு போயிடுவாளோன்னு வேற நீ பயந்த. எனக்கு தெரியும், வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப கூலா ஆக்ட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ற. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்ச யுவன் ஒரு குழந்தை மாதிரி. அவனுக்கு லவ் பண்ணணும்னாலும் பிரிஞ்சு போகணும்னாலும் ரொம்பவே பயம். குழந்தைங்க ரொம்ப தைரியமா அவங்க மனசுல இருக்கிற அன்பை வெளிப்படுத்துவாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டாங்கன்னா மனசை விட்டு அழுது தீத்துருவாங்க. இந்த மாதிரி மறைக்க மாட்டாங்க. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜோ. நீயும் இங்க நல்லா என்ஜாய் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். வா, நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். வெயிட் எல்லாம் தூக்க கூடாதுன்னு தெரியும்ல. வாங்க சார், நான் உங்களுக்கு கார்ல உட்கார வைக்கிறேன். வாங்க, போயிட்டு வாங்க அங்கிள். சீட் பெல்ட் மறக்காம போட்டுக்கோங்க. ஓகே. சேஃபா டிரைவ் பண்ணு ஜோ. பத்திரமா போயிட்டு வாங்க. சார், சார் உங்களை தான். டைம் ஆயிடுச்சு சார், தயவு செஞ்சு எழுந்திருக்கீங்களா ப்ளீஸ். சார், நீங்க கண்டிப்பா எழுந்துதான் ஆகணும். எழுந்துருங்க. விடு. எழுந்துருங்க, எழுந்துருங்க, எழுந்துருங்க. என்ன? நீ என்ன பண்ற? ஒன்றும் இல்லை, ஒரு 5 minutes இப்படியே இருண்ண. நீ தான் என் பக்கத்தில் இருக்கங்கிறத என்னால் நம்பவே முடியல ஜான்சி. ஜேசன், என்னமா தூங்கிட்டு இருக்க? எழுந்துரு.